ஹாய், இப்பெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய ப்ராப்ளமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க நிறைய விஷயத்துல ஏமாத்துறது தான். அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நாளுக்கு நாள் கிரைம் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? அதுவும் சைபர் கிரைம். இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நமக்கே தெரியாம நம்மளோட ஃபைல்ஸ ஹேக் பண்றது. ஹேக்கர் ஒரு பர்சன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல அன்ஆத்தரைஸ்டா ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டீல் பண்ணுவாங்க. இல்லனா எது மூலமாவது நம்மள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வச்சு இல்லனா பிரைவேட் ஃபைல்ஸ் எடுத்துட்டு மிஸ்யூஸ் பண்றது. நெக்ஸ்ட், ஐடென்டிட்டி தெஃப்ட். ஐடென்டிட்டி தெஃப்ட்னா உங்க பர்சனல் டீடைல்ஸ், அதாவது உங்க பேரு, அட்ரஸ், போன் நம்பர் யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசன்ட் டேஸா நடக்கிற சைபர் புல்லிங். ஆன்லைன்ல ஒரு பர்சனை எமோஷனலா ஹர்ட் பண்ண புல்லிங் இல்ல ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. சோஷியல் மீடியால சில நபர்களை பப்ளிக்கா இன்சல்ட் பண்றது இல்லனா அன்னெசரியா சில காசிப்ப ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃப்ராட். இ காமர்ஸ் இல்ல ஷாப்பிங் வெப்சைட்ல ப்ராடக்ட்ட செல் பண்ற மாதிரி பண்ணி ஃபேக்கா கிரியேட் பண்ணி சில பேர் நம்ம கிட்ட இருந்து காசு பாக்குறாங்க. இது ஒரு மேஜர் சைபர் கிரைமா மாறிட்டு இருக்கு. சரி, இதுல இருந்து நம்மள எப்படி நம்ம பிரிவென்டிவா வச்சுக்கணும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1, பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. மிக்ஸ்ட் லெட்டர்ஸா வைங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளான பாஸ்வேர்டை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 ஆர் பாஸ்வேர்ட் அப்படிங்கறதே பாஸ்வேர்டா வைக்காதீங்க. எனேபிள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். 2FA ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டி இருக்கு. பாஸ்வேர்ட் கூட மொபைல் நம்பர் இல்லனா இமெயில்ல ஒரு கோட் வந்து அது என்டர் பண்ணி அக்கவுண்ட ஆக்சஸ் பண்ற மாதிரி வைங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் வைஃபைல ஆன்லைன் பேங்கிங் பண்றது, ஷாப்பிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி. எப்பவுமே ஒரு பிரைவேட் நெட்வொர்க் ஆர் VPN யூஸ் பண்ணுங்க. நமக்கு வர தேவையில்லாத எந்த சஸ்பீஷியஸ் லிங்கையும் தயவு செய்து டச் பண்ணிடாதீங்க. தெரியாதவங்க கிட்ட இருந்து இமெயில் வரது, மெசேஜ் வரது, அட்வர்டைஸ்மெண்ட் வரது எதுவுமே அன்வான்டா கிளிக் பண்ண வேணாம். அப்புறம் அடிக்கடி ஆன்லைன் பேங்கிங் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணி ஏதாவது சஸ்பீஷியஸா நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா உங்களோட கூகுள் பேக்கு இல்ல போன் பேக்கு யாராவது அமௌண்ட் அனுப்பிச்சு இதை திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணாமலே நமக்கு UPIல தான் அமௌண்ட் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நம்ம பணம் தான் கடைசியில போகும். இந்த விஷயத்திலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல யாரு நம்மள எப்படி என்ன சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னே புரிய மாட்டேங்குது. இன்னும் வெகுளித்தனமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே? இனிமேல் அப்படி இல்லாம ரொம்பவே கவனமா இருங்க. அட ஏமா நீ வேற, நானே காசை கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாம சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம் ஒரு குளோபல் ப்ராப்ளமா இருக்கு. சோ இதுல இருந்து நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.